Mind-blowing velour. வேலூர் கோட்டப்பாளையம் மோட்டார் பணிமனையாளர்கள் சங்கம் சார்பாக துர்க்கையம்மன் ஆலயம் அருகில் வைக்கப்பட்டுள்ள புஷ்பரதம் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். நம் வேலூர் மாநகரத்தில் மோட்டார் பணிமனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக 34ஆம் ஆண்டு புஷ்பரத பல்லக்கு வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக மின் அலங்காரங்கள், பூ அலங்காரங்கள் மற்றும் மேலதாளங்களோடு மிக விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய தலைவர் திரு குப்புசாமி அவர்கள், தம்பி மோகன் அவர்கள், அண்ணன் சரவணன் அவர்கள், இவர்கள் எல்லாரும் இந்த விழாவிற்காக மிகவும் கடுமையாக உழைத்து இந்த பல்லக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் இரவு வேளையில் வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகளிக்க வேண்டும் என்று தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது கடந்த 10 நாட்களாக இதற்காக நம் மின் அலங்கார ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து இதனை வெளிப்படுத்தியிருக்கிறோம். இதை வித்யா சௌந்தரி உரிமையாளராகிய நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். வேலூர் என்கின்ற புஷ்ப அலங்கார கடந்த 45 ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். 34 ஆண்டுகளாக இந்த விழாவிற்காக மின் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவை காண்பதற்காக சுற்றி இருக்கும் அனைத்து கிராமப்புற மக்கள் எல்லாரும் இங்கு இரவு தங்கி இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகளித்து செல்வார்கள். இப்பொழுது அதனுடைய கூட்டம் குறைந்திருக்கிறது. எல்லோரும் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றிவிட்டு இதை கண்டுகளிப்பார்கள். இதை மக்கள் அனைவரும் கண்டுகளித்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் அரிசி மண்டி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருந்த புஷ்பரதம்
அரிசி மண்டி வீதி ஸ்ரீ ஷேன்பாக்கம் செல்வ விநாயகர் கோவிலுடைய சித்ரா பௌர்ணமி புஷ்பப்பல்லக்கு கமிட்டி இதை நடத்துகிறது. இது ஆண்டுதோறும் வேலூர் அரிசி மண்டி வியாபாரிகள் 68வது ஆண்டாக இது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாகவும் சீரோடும் இந்த வேலூருக்கே பெருமை சேர்க்கின்ற விதத்திலே தமிழ்நாட்டிலேயே முதலாக பூ பல்லக்கை ஏற்படுத்தியது வேலூர் தான். அதை சிறப்பாக இன்று வரை செய்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்களும் ஆர்வம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டாண்டும் புதுவிதமாக செய்வது எங்களுடைய சிறப்பு. அந்த விதத்தில் இந்த ஆண்டு திருப்பதிக்கு செய்கின்ற சேலத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த அலங்காரத்தை செஞ்சிருக்காங்க. அந்த பூப்பல்லக்கு பின்னாடி காமதேனுவும் சிவபெருமானும் பார்வதியும் காட்சி தர மாதிரி இருக்கு. ஒரு பக்கத்துல முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தோட காட்சி தர மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் சித்தி புத்தி விநாயகர் பக்தர்களுக்கு காட்சி தர மாதிரியும் ஷேன்பாக்கம் செல்வ விநாயகர் பல்லக்கு உள்ள காட்சி தர மாதிரி இருக்குது. அனைத்து பக்த கோடிகளும் பார்த்து அவர்கள் அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு ஆதரவு தருகின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருடந்தோறும் மாசம் வருகின்ற பௌர்ணமியை விட இந்த சித்திர மாசத்தில் வருகின்ற பௌர்ணமி மிக சிறப்பு வாய்ந்தது. அந்த 12 பௌர்ணமிக்கும் கிடைக்கக்கூடிய ஒரே பலனை இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு கிடைக்கும் பக்தர்களுக்கு என்ற காரணத்தினால்தான் எம்பெருமான் கேட்டதை கொடுக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் வேலூர் வீதியிலே ஷேன்பாகத்தில் இருந்தாலும் வேலூர் நகரத்தில் உள்ள மக்களுக்கு அருள்பாலிக்கின்ற விதமாக அந்த சந்திரனுடைய ஆசீர்வாதத்தோடு காட்சி தருகின்ற விஷயம்தான் இந்த சித்ரா பௌர்ணமி. அதை பொதுமக்களும் மக்களும் கண்டுகளிக்க அவரை கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் மெயின் பஜாரில் உள்ள வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ளிருக்கும் ஐயப்ப பக்தர்கள் சார்பாக வைக்கப்பட்டிருந்த புஷ்பரதம் சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. வேலூர் மெயின் பஜார் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்திலே ஐயப்ப சுவாமியின் சித்ரா பௌர்ணமி அதிநூதன புஷ்பப்பல்லக்கு பெருவிழானது 7ஆம் ஆண்டு மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. ஐயப்பனுக்கு காலை அபிஷேகம், சந்தனகாப்பு அலங்காரம் நடைபெற்று இப்போது மின் அலங்காரத்துடன் சுவாமி அம்பலத்தில் அமர்த்தப்பட்டு வீதி உள்ள முக்கிய வீதிகளில் செல்ல இருக்கிறார். அனைத்து ஐயப்ப பக்தர்களும் பொதுமக்களும் தவறாமல் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல கலியுகவர்தன் கண்கண்ட தெய்வமாம் சபரிமலை ஐயப்பன் திருவருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டோம். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. வேலூர் வாணியர் வீதி சார்பாக வைக்கப்பட்டிருந்த புஷ்பரதம் இங்கே வேலூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது
புஷ்பபல்லக்கு சித்ரா பௌர்ணமிக்கு நடைபெறும். இங்கே சுற்று வட்டாரத்துலேருந்து ஒரு 10லேருந்து 12 புஷ்பபல்லக்கு ஒரே சமயத்தில் புறப்படும். இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது வந்து வேலூர் வாணியர் வீதி புஷ்பபல்லக்கு சித்தி புத்தி சோமசுந்தர விநாயகர் ஆலயத்து சார்பாக 68வது வருடம் இந்த வருஷம் நடத்துகிறோம். இந்த வருஷம் சிறப்பு என்னன்னா செட்டிங் வந்து சிதம்பர தரிசனம் வந்து அந்தனருக்கு சிவன் நந்தனார் வந்து இது சிவன் நந்தி விலக்கி அவருக்கு காட்சி தர மாதிரி செட்டிங் செஞ்சிருக்கிறோம். இந்த வாட்டி ஒரு 5 லட்சம் பேர் மேலே வேலூரில் கலந்துப்பாங்க. எப்போவுமே இந்த திருவிழாவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. எல்லாரும் இறைவன் அருளை பெற்று எல்லாரும் நல்லா வேலூர் புஷ்ப வியாபாரிகள் சங்கத்தினர் சார்பாக வைக்கப்பட்டிருந்த புஷ்பரதம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து வேலூர் புஷ்பவாரம் மண்டிகை எல்லா சங்கத்து சார்பாக நாங்கள் செய்கிறது இந்த பள்ளிகை. இது வந்து அமாவாசம் ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க. வேலூர்லேயே பூக்கடை பள்ளிகெலாம் தனியாக விருப்பமாக வந்து லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி நிறையா வந்து எல்லாரும் நல்லா பார்ப்பாங்க. ஏன்னா பூ அவ்வளோ இருக்குது நம்ம இதில். பூ பள்ளிகை தான் பூக்கடை பள்ளிகை இன்னும் ஸ்பெஷல். வேலூர் மார்க்கெட் மணி உண்டு நேதாஜி மார்க்கெட் பூ செஞ்சு இந்த விழாக்கான எல்லாம் வெளியூர்ல இருந்துலாம் வராங்க சார். ஆமாம் சார். பார்த்தீங்கன்னா வேலூர், இந்த போலூர், திருவண்ணாமலை, சென்னையிலேருந்துலாம் வராங்க. ஏன்னா வருஷத்துல ஒரு முறை நடக்குது. வேலூர்ல சிறப்பான சித்ரா பௌர்ணமி தானே. கிரிவலம் போகிறவங்களும் இங்கே வராங்க. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. 2 மணிக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஜனம் இருக்கும். 2 மணிலேருந்து 6 மணி நவர கூட முடியாது, அவ்வளோ க்ரௌடு வரும். கொரோனா டைம்லேயே வந்தது. ஏன்னா அது நம்ம ஒரு சிறப்பு மிக்க ஒரு இது வரலாறு. 50வது வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. இளைஞர் எல்லாம் அதான் அது பொதுமக்களுக்கு நெக்ஸ்ட் இயர் இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் இன்னும் சூப்பர். தேங்க்யூ சார். வேலூர் வேம்பிலியம்மன் ஆலயம் சார்பில் வைக்கப்பட்டிருந்த புஷ்பரதம்.
வேலூர் தினகரன் திரையரங்கம் அருகில் வைக்கப்பட்டிருந்த புஷ்பரதம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அது மட்டுமின்றி மைண்ட் ப்ளோவிங் வெல்லூர் கூல் ஷோ என்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஸ்டாகிராம் வைத்திருப்பவர்களும் மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.